ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டைப் கன்வர்ஷன். அதாவது இங்கே இன்டிஜர்லேருந்து ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு இன்டிஜர் வேரியபிளில் 5ங்கிற இன்டிஜர் நம்பர் அசைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் S1 எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரிங் வேரியபிளில் எனக்கு என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் அசைன் பண்ண முடியும். நான் இப்போ என்ன பண்ண நினைக்கிறேன், ஏல இருக்கக்கூடிய இந்த 5ங்கிற இன்டிஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி S1ல் அசைன் பண்ண போகிறேன். இதுக்கு தான் இந்த இன்டிஜர்ங்கிற ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். இன்டிஜர் டாட் டு ஸ்ட்ரிங் இது அந்த ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுன்னா ப்ராக்கெட்டில் போட்டிருக்கக்கூடிய இன்டிஜர் மதிப்பை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இடது பக்கம் உள்ள வேரியபிள் அசைன் பண்ணும். ஓகேங்களா? அதனால் ஏல இருக்கக்கூடிய 5ங்கிற அந்த இன்டிஜர் நம்பர் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி S1ல் அசைன் ஆகிருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் n = 25. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 25ங்கிற ஸ்ட்ரிங் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணில் அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கிறேன். இதை நான் என்ன பண்ணேன்னா வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரிங்லேருந்து வெறும் இன்டிஜர் நம்பராக மாற்றி டியில் அசைன் பண்ண விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா d இன்டிஜர் டாட் பாஸ் ஐஎன்டி என். இதுவும் ரேப்பர் கிளாஸ். இதில் பாஸ் ஐஎன்டிங்கிறது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் மதிப்பை வந்து, அதாவது என் வேரியபிள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் மதிப்பை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி இடது பக்கம் வேரியபிளில் கொண்டு இன்டிஜராக அசைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ரெண்டுடைய ரிசல்ட் என்னங்கிறது இங்கே பார்க்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 5 வந்து ஸ்ட்ரிங்காக மாறி அது பிரிண்ட் ஆகிருக்குது. இங்கே 25ங்கிற ஸ்ட்ரிங் வந்து 25ஆக மாறி அது வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஓகே, இதை நான் இப்போ ரன் பண்ணி காணிக்கிறேன். இங்கே ஆன்சர் இங்கே வரும் பாருங்கள். 525 இந்த கன்வர்ஷனில் 5 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி அது பிரிண்ட் ஆகிருக்குது. இங்கே 25ங்கிற ஸ்ட்ரிங் வந்து 25 இன்டிஜர் நம்பரை மாதிரி அங்கே பிரிண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து ஃப்ளோட் நம்பரை கூட கன்வெர்ட் பண்ணலாம். அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் ஃப்ளோட் மதிப்பு அசைன் பண்ணியிருக்கிறேன். அதை ஸ்ட்ரிங் வேரியபிள் அசைன் பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ளோட்டுங்கிற ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். கவனிக்கணும், இன்டிஜரை பொறுத்தவரைக்கும் இன்டிஜருங்கிற ரேப்பர் கிளாஸ் டாட் டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ளோட் கன்வர்ஷனுக்கு என்னென்னா வந்து ஃப்ளோட் டாட் டு ஸ்ட்ரிங் ப்ராக்கெட்டில் வந்து நம்ம ஃப்ளோட் நம்பரை அப்ளை பண்ணோம்னா அந்த நம்பரானது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி S2ல் அசைன் ஆகிருக்கும். அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிள் அசைன் ஆகிருக்கும். அது பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் எடுத்துருக்கோம். அதில் 10.3ங்கிற ஒரு ஃப்ளோட் நம்பரை ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கிறோம், ஸ்ட்ரிங் கான்ஸ்டண்ட்டாக. இங்கே அந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஃப்ளோட்டாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணால் ஃப்ளோட்டுங்கிற ரேப்பர் கிளாஸ் டாட் பாஸ் ஃப்ளோட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டில் அந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். அது என்ன ஆயிருன்னா ஃப்ளோட் நம்பராக கன்வெர்ட் ஆகி ஃப்ளோட் வேரியபிள் அசைன் ஆயிரும். அதையும் பிரிண்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு பார்க்கலாம். பாருங்கள், 10.5ங்கிறது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி அது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்குது. 10.5 10.3ங்கிற ஸ்ட்ரிங்கானது 10.3ங்கிற ஃப்ளோட் நம்பராக மாறி அது பிரிண்ட் ஆகிருக்குது. அதனுடைய ஆன்சர் நான் வந்திருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் டபுள் டைப்புக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் இருக்குது, இது பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேப்பர் கிளாஸ் வந்து டபுள் டாட் டு ஸ்ட்ரிங் வந்து டபுள் டைப் நம்பரை வந்து டபுள் டைப் டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். அதே டபுள் டாட் பாஸ் டபுள்ங்கிற விஷயம் என்ன பண்ணால் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட் நம்பரை வந்து, அதாவது ஸ்ட்ரிங் இன்சைடில் ஃப்ளோட் நம்பர் இருக்குன்னா அதை கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோட் நம்பராக மாற்றிடும். அதை பிரிண்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம். இதையும் பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்றேன் பாருங்கள். 25.5 3.4 ஓகேங்களா? கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடச்சிருக்குது. ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரேப்பர் கிளாஸ்னுடைய ஃபஸ்ட் லெட்டர் கேப்லெட்டர் இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷனை கிளியராக பார்த்துடுங்க. டூ ஸ்ட்ரிங்கில் எஸ் கேப்லெட்டர். அதே மாதிரி ரேப்பர் கிளாஸ் அதனுடைய ஐ கேப்லெட்டர் இருக்கும். பாஸ் ஐஎன்னுடைய இந்த ஐ வந்து கேப்லெட்டர். இதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்துடுங்க. டூ ஸ்ட்ரிங்கில் எஸ் கேப்லெட்டர், பாஸ் ஃப்ளோட்டில் எஃப் கேப்லெட்டர், ஃப்ளோட்டுங்கிற ரேப்பர் கிளாஸுடைய ஃபஸ்ட் லெட்டரும் கேப்லெட்டர் தான். இங்கேயும் பார்த்துடுங்க. டபுள்ங்கிற ரேப்பர் கிளாஸுடைய ஃபஸ்ட் லெட்டர் கேப்லெட்டர், டூ ஸ்ட்ரிங்கில் எஸ் கேப்லெட்டர், அதுமாதிரி டபுள்ங்கிற ரேப்பர் கிளாஸுடைய டி ஃபஸ்ட் லெட்டர் கேப்லெட்டர், பாஸ் டபுள்னுடைய ஃபஸ்ட் லெட்டர் டபுள்ங்கிற டி வந்து கேப்லெட்டர் இருக்கும். ஓகேங்களா? கிளியராக கவனிச்சிடுங்க.